எல்லோருக்கும் வணக்கம். சண்டையிடாமல் வெற்றி பெறுவது தான் ஒரு சிறந்த போர் முறை. இரண்டாவது, ஆதிக்கம் செலுத்தாமல் நடத்தி காட்டுவது தான் ஒரு சிறந்த நிர்வாக திறமையும் கூட. கோபப்படாமலே பலருக்குள் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறது தான் சிறந்த தலைமை பண்பு. பேசாமலே இருந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது தான் ஒரு சிறந்த மொழி ஆளுமையும் கூட. ஒருத்தர் பல மணி நேரம் பேசி சாதனை புரிந்ததா நான் ஒரு பத்திரிக்கையில் பார்த்துருக்கேன். பேசுவது சாதனையா அல்லது பேசாமல் இருக்கிறது சாதனையா அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதும் கத்திக்கிட்டே இருக்கிற நுணல்கள் தன் வாயால் கெடுகின்றன அப்படிங்கிறத நம்ம பழமொழியில் படிச்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்த்துருக்கோம். எப்பொழுதாவது முழங்கும் சிங்கங்கள் காடு முழுவதும் எதிரொலிக்க கம்பீரமாக அப்படி பணம் வரும். சரியா? ஆயுதத்தை பயன்படுத்தாம பெறுகிற வெற்றி தானே உயர்ந்தது. போகுடன் அப்படிங்கிற ஒரு ஜென் துறவி இருந்திருக்காரு. ஒரு முறை அவர் இன்னொரு சாமுராயுடன் இருவர் மட்டுமே செல்லும் படையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த சாமுராய் கேட்குறாரு, நீங்கள் எந்த ஜென் பள்ளியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாரு. நான் வாளில்லா சண்டை பள்ளியை சார்ந்தவர் என்றார் அந்த துறவி சாமுராயிடம். அப்படியா? வாளை பயன்படுத்தாமலே வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த சாமுராய் கேட்குறாரு துறவிக்கிட்ட. துறவி சொல்கிறாரு, ஏன் முடியாது? அப்படியெல்லாம் நாம் இருவரும் மோதலாமா? கரைக்கு படகை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சாமுராய். அவரோட கைகளில் பலவித அளவுகளில் வாள்கள் இருந்தன சாமுராயோட கையில். போகுடன் சொல்கிறாரு, அதாவது அந்த துறவி சொல்கிறாரு, சற்று தூரமாக ஆள் அரவமற்ற இடத்துக்கு போகலாம். நம் சண்டையை மற்றவங்க வேடிக்கை பார்ப்பதை நான் கொஞ்சம் கூட விரும்பலை அப்படின்னு துறவி சொல்கிறாரு. தூரமான ஒரு தீவு பகுதிக்கு போகிறாங்க. சாமுராய் இறங்கி வெகு தூரம் சென்று போருக்கு தயாராகிறாரு. போகுடன் அவர் பின்னே வருவது போல பாவனை செஞ்சு படகுல மறுபடியும் ஏறி பலமாக துடுப்பு போட்டு தண்ணீரில் வெகு தூரம் ஆழமான இடத்துக்கு அந்த சாமுராய் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே சென்று கையசைத்து முன்னேறாரு. அது தீவிலிருந்து எப்படி திரும்புறது அப்படிங்கிற ஆழமான சிந்தனையில் கவலையிலையும் மூழ்கிறாரு சாமுராய். அவர் தன்னுடைய வாளையெல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார். அவர் முன் வந்து நின்ற படகுல போகுடன் அவரை மறுபடியும் ஏற்றி கொண்டார். அப்பொழுதுதான் வாளற்ற பள்ளியின் போர்முறை அவருக்கு புரிஞ்சு போச்சு. சாதனை என்பது காயங்களை ஏற்படுத்துவது இல்லை, தாக்கங்களை மட்டும்தான் ஏற்படுத்துறதுல தான் சாதனை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சாமுராய் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள், வயிறு வர தாடி வளர்த்து முழம் நீள நகம் வளர்த்து கூட சாதனை புரியலாம். அப்படி வளர்க்குறவங்க அருகில் வாழ்கிறவங்க தானே உண்மையான சாதனையாளர்கள். வெகு நேரம் பேசுவர்களை காட்டிலும் அதை கேட்பவர்கள் தான் மகத்தான சாதனையாளர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வள்ளலார் மீது ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பார். அப்போது வள்ளலார் நீதிமன்றத்திற்கு வருவார். அப்போது இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார். ஸோ உண்மையான சாதனையாளர்கள் உடலை முறுக்கி சதியை திரட்டி எல்லா நேரமும் தங்களோட பலத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. தேவைப்படுறப்போ மட்டும்தான் புயலாகவும், சூழல் வரும்போது மட்டும்தான் சூறாவளியாகவும் மாறுவாங்க. சாதனை அப்படிங்கிறது புகழ் இல்லைங்க, பொருளிலும் இல்லை, பெயரிலும் இல்லை, பெருமையிலும் கூட இல்லை. நம்மால் முடிந்தவரை மற்றவங்க முகத்தில் வற்றாத மகிழ்ச்சியை, குன்றாத வளர்ச்சியை பொருத்தி பார்க்குற கருணை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த கருணை தான் காலம் கடந்தும் வாழும் வளமான சாதனை, நிறைவான போதனையும் கூட. பிடிவாதம், அகம்பாவம், அடம் பிடிக்கிறது, இதிலலாம் இல்லாத ஒரு மேஜிக் எதில் இருக்குது தெரியுமா? அன்பு காட்டுறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ கருணை, அன்பு இது ரெண்டுமே இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப சூப்பராக, சுவாரஸ்யமாக, இன்பமாக இருக்கும். மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா, நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்க கிட்ட கருணையோடையும் அன்போடையும் அரவணைப்போடையும் இருந்து பாருங்கள். சைனிங் ஆஃப் சுடர்.